தியானத்திற்கான தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டது முடிவில்லா உறவு, த எண்ட்லெஸ் ரிலேஷன்ஷிப் என்ற தலைப்பிலே இந்த நாள் செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். Have you ever stood in a broken relationship? நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பி வந்த ஏதோ ஒரு உறவு நம்மை கைவிட்ட போது நாம் எப்படி அந்த நேரத்திலே நாம் நின்று கொண்டிருந்தோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருந்தோம்? இந்த உறவுதான் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட உறவு. இந்த உறவுதான் என்னுடைய குடும்பத்தாராலும் எனக்காக நியமிக்கப்பட்ட ஒரு உறவு. இந்த ஒரு உறவுதான் நான் நேசித்து என்னுடைய ஆயுசு காலம் முழுவதிலும் நான் கழிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்ட அந்த ஒரு உறவு. நான் எதிர்பார்த்தது போல என்னுடைய ஆயுசு காலங்கள் கடந்து செல்லும் எல்லா நாட்களுக்கும் அது எனக்கு கடந்து செல்லாமல், அது சடுதியிலே நான் எதிர்பாராத வேளையிலே, ஒருவேளை நான் விரும்பாத ஏதோ ஒரு சூழ்நிலையிலோ அந்த உறவு முறிந்து போகும்போது நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் தனித்து விடப்பட்டேன், தடுமாறி காணப்பட்டேன். ஒரு நடுக்கத்தோடு என்னுடைய வாழ்நாட்களை நான் எதிர்கொள்ளும் போது நான் என்ன செய்வேன் தேவனே என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். தேவ ஜனமே, இந்த நாளிலும் இந்த கேள்விகள் பல்லாயிர ஜனங்களுடைய இருதயத்திலே எதிரொலிக்கும் கேள்விகளாக இருக்கிறது. இந்த எதிரொலிக்கெல்லாம் அல்லது இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய பதில் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒருவேளை சில காலத்திற்கு மௌனமே அவருடைய பதிலாக இருந்தாலும் தேவன் அவ்வப்போது அவருடைய வசனங்களை கொண்டு நமக்கு சில பதில்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாளில் முடிவில்லா உறவு என்ற உறவிற்குள்ளாக நாம் கிறிஸ்துவோடு நாம் நிலை நிற்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாள் செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். நாம் யாவும் கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் துவக்க நேரத்திலே உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் பல்வேறு பாரத்தோடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் ஏமாற்றம் அடைந்தோம், நாங்கள் உடைக்கப்பட்டோம், நாங்கள் பிறரால் வெறுக்கப்பட்டோம், அவமானப்படுத்தப்பட்டோம். இருப்பினும் எங்களுக்காக ஒரு உறவு இந்த பூமியில் இருக்கிறது. அது பரலோகத்திற்கும் கொண்டு செல்லும் உறவாக இருக்கிறது. அந்த முடிவில்லா உறவிலே நாங்கள் நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சன்னிதானத்தில் அமர்ந்து உம்முடைய வசனத்தை நாங்கள் திறக்கும் போது நீர் எங்களோடு பேசும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஒரு தகப்பனும் ஒரு மகனுடைய கதை. இந்த தகப்பன் ஒரு ஆவிக்குரிய ஒரு படைமுயற்சி கூட்டம் ஒன்று நடத்தப்படுகிறது என்று கேட்டறிந்து இந்த கூட்டத்தில் சென்று நல்ல சுவிசேஷ செய்திகளை கேட்க வேண்டும் என்று வாஞ்சையோடு தன்னுடைய மகனையும் அந்த கூட்டத்திற்கு அழைத்து சென்றார். இந்த மகன் தன் தகப்பனோடு கடந்து சென்றிருக்கையில் அங்கே உள்ள பாடல் கூட்டத்தை அவன் நன்கு ரசித்தவனாக, ஜெப நேரங்களில் நன்கு ஈடுபாடுடையவனாக இருந்து அவன் அங்கே சொல்லப்படக்கூடிய வேத வசனங்களை எல்லாவற்றையும் கேட்டு எப்படியாவது இந்த வார்த்தைக்குள்ளாக நான் நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணினவனாக இருந்தான். இந்த தகப்பனோ தன்னுடைய மகன் இவ்வளவு தூரம் இந்த படைமுயற்சி கூட்டத்தில் ஈடுபாடாக இருப்பதை பார்த்தபோது இந்த மகனை ஒரு சாயங்கால நடை பயிற்சிக்கு அழைத்து சென்றார். கொஞ்சம் வா, அப்படி போய் ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோம் என்று சொல்லி. எனவே இந்த மகனை அவர் அழைத்து சென்ற போது தகப்பன் ஒரு வார்த்தை சொல்லினார், என்ன ஆனாலும் நீ என் கையை மட்டும் விட்டுறக்கூடாது என்று சொல்லி. இந்த மகனோ தன்னுடைய தகப்பனோடு அவன் விளையாடி அவன் கடந்து சென்று கொண்டிருந்தான். நகைச்சுவைகளை பேசி கொண்டிருந்தான். ஒளிந்து பிடித்து விளையாடுவது போல சில காரியங்களை செய்தே கடந்து சென்றிருந்தான். ஆனாலும் தகப்பனுடைய கவனமோ அவன் மேல் முழுவதுமாக இருந்தது. ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது அந்த மாலை மங்கி வரக்கூடிய வேளையிலே இந்த தகப்பன்
ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் தனியாக செல்ல வேண்டும் என்பதனாலே மகனை விட்டு சென்று இங்கே இரு என்று சொல்லிட்டு அந்த தகப்பனார் போய் வருவதற்குள்ளாக இந்த மகன் அங்கே விட்டு சென்ற இடத்துல அவர் இல்லை. சரி, எங்கே என்று சொல்லி இந்த மகனுடைய பெயரை சொல்லி அந்த தகப்பனார் உரத்த சத்தமாய் அழைத்த போதிலும் அந்த தகப்பனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே அந்த மகன் ஒரு இடத்துல ஒளிந்திருக்கிறான். அவனுக்கு கேட்குது, அப்பா தேடுறாங்கன்னு சொல்லி தெரியுது. சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை பூமியிலே, நல்ல காட்சி அளிக்கக்கூடிய அந்த பசுமையின் பூமியிலே அந்த மகன் ஒரு செடிக்குள்ளாக அல்லது ஒரு புதருக்குள்ளாக ஒளிந்து கொண்டு தகப்பனாகவே என்னை தேடி வரட்டும் என்று சொல்லி அங்கே ஒளிந்து கொண்டிருந்தான். துரதிர்ஷ்டவசம் அவனை சந்தித்தது. அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம், அவன் விரும்பாத சத்தம் ஒன்று அவனுக்கு பின்னால் ஒலித்தது. என்ன என்று சொல்லி திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு நல்ல பாம்பு அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை பார்த்த உடனே அலறி தகப்பனே என்று சொல்லி கதற வேண்டிய இந்த மகன் அந்த கதறுவதற்கு கூட தைரியம் இல்லாமல் இன்னமும் அமைதியானான். தகப்பன் எப்படியோ அங்கும் இங்குமாக தேடி இந்த மகனை கண்டறிந்து அந்த புதர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய செடிகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றாக உதறி அங்கே இருக்க மகனை கண்டறிந்து, என்ன பண்ணுற நீ இங்கே, நான் உன்னை எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கேன்னு சொன்ன நேரத்தில் அந்த மகன் சொன்ன வார்த்தை, அப்பா நீங்கள் தேடினது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், இருந்தாலும் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறேன்ப்பா. சரி, ஏன் உன் மேலே இவ்வளவு வேர்வை, இவ்வளவு நடுக்கம் ஏன் என்று சொல்லி நான் பார்க்கும்போது, அப்பா அங்கே பாருங்கள் ஒரு பாம்பு. பார்க்கும்போது அது வேகமாக அங்கேருந்து கடந்து செல்கிறது. தகப்பன் அந்த மகனிடத்தில் கேட்ட ஒரு வார்த்தை, என் கையை நீ ஏன் விட்டுட்டு போன? தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கும்போது ஆண்டவருடைய கரத்தை நாம் பற்றினவர்களாக இருக்கிறோமா, அல்லது அவருடைய கரத்தை நாம் விட்டு போனவர்களாக நாம் இருக்கிறோமா? தேவ வசனம் இந்த நாளிலே நமக்கு நினைவுபடுத்துவது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் இப்படியாக சொல்கிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இன்னொரு புறத்திலே இதை நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் கையை நான் பிடித்திருந்தேன் என்று சொன்னால் நான் ஜீவனோடு இருப்பேன், இயேசுவின் கையை நான் விட்டுவிட்டேன் என்று சொன்னால் எனக்கு என்ன இருப்பது? மரணம் இருக்குது. தேவ ஜனமே, இந்த உலகமானது பாவத்தின் அந்தகாரத்தினால் அது சூழ்ந்திருக்கும் வேளையிலே, இன்னைக்கு பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் கண்ணோக்கி பார்க்கும் வேளையிலே, இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே அவர் நினைவுபடுத்துவது, என் மகனே, என் மகளே, என்னுடைய கரத்தை நீ பிடிப்பதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? இயேசுவின் சீஷனாக சொல்லப்பட்ட இந்த யோவான் இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சீஷனாகவும் அவன் கருதப்படுகிறான். இந்த யோவான் ஒரு நேர்மறையாக இந்த வார்த்தைகளை அவன் சொல்வதை பார்க்கும்போது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் தேவ மக்களை கடிந்து கொள்கிறவர்கள் போல இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கம்யூனிகேஷன் இந்த இடத்துல. எனவே அந்த யோவான் சொல்லியிருக்கிறது போல, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனாக இருக்கிறான். முடிவில்லா உறவு, த எண்ட்லெஸ் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிற அந்த உறவு. லிவிங் வித் கிரைஸ்ட் இஸ் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன்ஸ், லிவிங் இன்சைட் கிரைஸ்ட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் எவ்ரி கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழுவதே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கான பலமுமாக அது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்மளுடைய வாழ்க்கையிலே பலம் இருக்கிறதா அல்லது பலவீனம் நம்மை சுற்றி திரிகிறதாக இருக்கிறதா? தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டியது, நாம் என்ன காரணத்திற்காக தேவனுடைய கரத்தை நாம் விட்டுவிட்டோம்? என்ன காரணத்திற்காக நாம் ஓய்வு நாளின் ஆசரிப்பிலே நாம் துவண்டு போன நிலைமையில் நாம் இருக்கிறோம்? என்ன காரணத்திற்காக நாம் ஆலயம் செல்வதிலே தடுமாற்றம் உடையவர்களாக இருந்து நாம் மரள விழுந்த சூழ்நிலைக்கு நாம் கடந்து செல்கிறோம்? என்ன காரணத்திற்காக நாம் ஒரு காலத்தில் 1 மணி நேரம் 3 மணி நேரம் நாம் ஜெபத்தில் செலவழித்தோம், இன்றைக்கு அப்படி நாம் ஜெபிப்பதில்லை? என்ன காரணத்திற்காக? என்ன காரணத்திற்காக நாம் வேதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் நாம் நிறுத்திவிட்டு இப்போது இந்த உலகத்திலே பல்வேறு சூழ்நிலைகளாக அங்கலாய்க்கப்பட்டு ஒரு நிலைமையிலே நாம் கருதப்படுகிறோம்? என்ன காரணத்திற்காக? தெய்வ ஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிறதா?
தேவ வார்த்தை இன்றைக்கு நமக்கு நினைவுபடுத்துவது என்ன என்று சொன்னால் பாரும்போது, இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனுக்கு ஏதுவான பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வதே கிறிஸ்துவனுடைய பலனாக இருக்கிறபடினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்பதே தேவனுடைய அழைப்பாக இருக்கிறது. வேதத்தில் ஒரு சில வசனங்களை நாம் படிப்போம். நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். அவர் சிருஷ்டித்த இந்த உலகத்தை வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நம்ம படித்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே சிருஷ்டிப்பை நடப்பிக்கும் போது அவர் முதல் அந்த சிருஷ்டிப்பின் போது ஒரு சில சம்பாஷணைகளை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு சில கான்வர்சேஷன்ஸ் அல்லது டைரக்ட் கமாண்ட் என்று சொல்லலாம். அதுல ஒரு கமாண்ட் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 1:11 நாம் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் யாரிடத்தில் பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பூமியினிடத்திலே அவர் பேசுகிறார். He spoke to the earth directly. என்ன விதமான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது 11 நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 1:11 பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆண்டவர் பூமியை பார்த்து பேசின இந்த வார்த்தைகளைப் போல அந்த பூமியில் அப்படியே எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாம் உண்டாயின. இரண்டாவது 14 பார்ப்போம். ஆண்டவர் அடுத்து யாரிடத்துல பேசினார் என்று சொல்ல பார்க்கும்போது 14 ஓகே. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. இப்ப யார்கிட்ட பேசுற? முதல்ல யார்கிட்ட பேசினாரு? பூமிகிட்ட பேசினாரு. இப்ப யார்கிட்ட பேசுறாரு? வானத்திட்ட பேசுறாரு. எனவே சுடர்கள் உண்டாக கடவுது, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாகவும் இருக்க கடவுது என்றார். என்ன உண்டாச்சு? சந்திரன், நட்சத்திரங்கள், சூரியன் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆதியாகமம் 1:20 நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். அப்படியே ஆயிற்று. அடுத்த வசனத்துல நாம் பார்ப்போம். எனவே தேவன் செய்த சம்பாஷணைகள், பூமியை பார்த்து சொல்றாரு, தாவரங்கள் எல்லாம் உண்டாகட்டும், புற்பூண்டுகள் எல்லாம் உண்டாகட்டும், உண்டாயிடுச்சு. வானத்தை பார்த்து சொல்றாரு, வெளிச்சத்தின் சுடர்கள் எல்லாம் உண்டாகட்டும், உண்டாயிடுச்சு. அடுத்து தண்ணீரையும் பார்த்து ஆகாய விரிவையும் பார்த்து சொல்றாரு, பறவைகள் உண்டாகட்டும், மீன்கள் உண்டாகட்டும், உண்டாயிடுச்சு. ஆனால் மனுஷனை உண்டாக்குவதற்காக தேவன் எங்கேயாவது பேசினாரான்னு சொல்ல வரும்போது இல்ல, எங்கேயுமே பேசல. பூமியை பார்த்து பேசினாரா? பேசல. மண்ணை பார்த்து பேசினாரா? பேசல. ஆனா தேவன் அங்க பேசினாரு. யாரிடத்துல பேசினாருன்னு சொல்ல வரும்போது தன்னிடமாகவே அவர் பேசிக்கொண்டார். வசனத்தை நம்ம வாசிப்போமா? 1:26 நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. யாரெல்லாம் இருக்கிறது அங்க? எத்தனை பேரு? 3 பேரு. யாரெல்லாம்? பிதா, குமாரன், பரிசுத்தன், 3 பேரையும் உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இதே போல அந்த மனுஷனும் உண்டாக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2:7 பார்ப்போம். God spoke to himself. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். சரி, ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் பூமியின் இடத்துல பேசல? தன்னிடமாகவே பேசிக்கொண்டார். தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே இந்த மனுஷனை மகிமைப்படுத்தப்பட வேண்டும். இந்த பூமிக்கு அடுத்த ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வில் இவர்கள் எல்லாரும் தேவனுடைய மகிமையாக அல்லது தேவனிடத்திலிருந்து மகிமையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை விசேஷமாக அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய சாயலாக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் he wanted to see himself in us. அவரை நமக்குள்ளாக பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மனுஷனை அவனுடைய சாயலாகவே உண்டாக்கினார்.
மனுஷனை உண்டாக்கின தேவன் அந்த அவருடைய சாயலை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவ குணத்தை பிரதிபலிக்கிறவனாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக மனுஷனை தமது சாயலாகவே உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய இருதயத்திற்கு வரக்கூடிய கேள்வி, இப்படியெல்லாம் உண்டாக்கப்பட்ட மனுஷன், இந்த மனுஷன்தான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்வதற்கும் துணிந்தான். வேதத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆதாம் நமக்கு தெரியும் முதல் பாவியாக கருதப்படுகிறான். ஆதாம் ஏவாள் இருவரும். காயின் முதல் கொலைகாரனாக. அடுத்து காலங்கள் கடந்து வரும்போது ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆபிரகாமுக்கு விசுவாசமே கிடையாது. அடுத்து காலங்கள் செல்லும் போது இந்த நியாயாதிபதிகளுக்குள்ளாக வரும்போது சிம்சோன் 7வது பிரமாணத்தை துணிந்து மீறினவன். கிதியோன் ஒரு காலத்துல எதுக்கெடுத்தாலும் பயப்படக்கூடிய ஒரு மனுஷன். இன்னும் நம்ம பார்க்கும்போது தீர்க்கதரிசிகளுடைய காலங்களை நாம் பார்க்கும்போது சில ராஜாக்களும் சில தேவ ஊழியர்களும் பாரம் இல்லாமல் தேவ வார்த்தையின் மீது நாட்டம் இல்லாமல் கடந்து சென்ற காலங்களும் உண்டு. பவுலை குறித்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு காலத்துல கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தவன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிளாக் பேஜ் இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கருப்பு பக்கம் ஒன்று இருக்கிறது. ஆனாலும் இவர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்தினாரு. இவர்களை கொண்டுதான் ஆண்டவர் வேதாகமத்திலே வேதாகம காலங்களே ஊழியத்தை செய்து கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தினாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு கருப்பு பக்கம் இருக்கும் என்று சொன்னால் அதை எல்லாத்தையும் மாற்றி விட்டு இன்றைக்கு நம்மை கொண்டுதான் ஆண்டவர் இந்த பூமியிலே அவருடைய ஊழியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய குணத்தை பெறுவதற்கு நீங்களும் நானும் இந்த முடிவில்லாத உறவிலே நாம் நிலைநிற்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனத்தை நாம் மீண்டுமாக நம்ம பார்ப்போம். தேவனுடைய குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாகும். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனாகவும் இருக்கிறதை வேதம் நமக்கு வர்ணித்து சுட்டி காட்டுகிறது. இன்னைக்கு நம்ம இடத்துல தேவன் இருக்கிறாரா? Do we have Jesus in our hearts? இந்த நாளிலே நம்மிடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்வி, இந்த உலகத்திலே நாம் ஒருவேளை ஒரு சில பட்டப்படிப்புகளை படித்து ஏதோ ஒரு நிலையிலே நாம் பணியாற்றுகிறவர்களாக இருக்கலாம். அல்லது படிப்பு ஒரு பக்கத்தில் கை கொடுக்கவில்லை என்றாலும் ஏதோ ஒரு திறமையினாலே நாம் சில நன்மைகளை பெற்று நம்முடைய ஆயுசு நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, Do you have Jesus in your hearts? உங்களுடைய இருதயத்திலே ஆண்டவர் இருக்கிறாரா? எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் நம்முடைய இருதயமே அதற்கான பதிலை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நம்ம நிலைமை என்ன? 1 கொரிந்தியர் 16:22 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து வேண்டாம் அல்லது என்னிடத்தில் இல்லை என்று சொல்வோம் என்றால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் எப்படிப்பட்டவனா? He is cursed. பைபிள் சொல்லியிருக்கிறது ஆனதீமா என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறோம். ஆனதீமா மாரநாதா, கர்த்தர் வருகிறார். எனவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூறாமல், அவருடைய கரத்தை பிடிக்காமல், அவருடைய வசனத்தின் மேல் நாம் தியானமாய் இல்லாமல், அவருடைய தொழுகையின் மேல் நாம் பிரியமாய் இல்லாமல், அல்லது ஏதோ அருவருப்பான சூழ்நிலைக்காக நாம் கர்வம் கொண்டு அவருடைய தொழுகை ஸ்தலத்திலே நாம் ஏதோ ஒரு சில சூழ்நிலை கீழாக நாம் ஒரு அங்கலாய்ப்பை ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, he is accursed, அவன் சபிக்கப்பட்டவன். தேவ ஜனமே, அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கிறது பார்த்தீங்களா? அந்த இடத்துல பார்க்கும்போது ஆங்கில வேதாகமத்திலே மாரநாதா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. சிருஷ்டிப்பை செய்த ஆண்டவர் நேர்த்தியாக உலகத்தை சிருஷ்டித்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த உலகமானது அவ்வளவு மகிமையான தோற்றத்தினாலே அது நிறைந்திருந்தது. அந்த உலகத்தை பார்க்கும்போது பரிபூர்ணம் நிறைந்திருந்தது. அந்த உலகத்தினுடைய காட்சி அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது. பாவம் நுழைந்த பிற்பாடு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் வாடி விழும்போது அதை பார்த்த ஆதாம் கலங்கி போனான் என்று சொல்லி நம்ம சாட்சியாகமத்திலே நாம் படிக்கிறோம். தேவ ஜனமே, இன்னும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் உண்டாக்கின மரம் இந்த பூமியில் நிலை நிற்காமல் இருக்கும் என்று சொன்னால் மரம் என்ன ஆகும்? செத்து போயிடும். தேவன் உண்டாக்கின சுடர்கள்
அந்த வானத்தில் அந்த ஆகாய விரைவிலே நிலை நிற்காமல் போகும் என்று சொன்னால் அதனுடைய வெளிச்சத்தை அது கொடுக்காது. தேவன் உண்டாக்கின மீன்கள் தண்ணீருக்குள்ளாக இருக்காது, தரையிலே தான் இருக்கும் என்று சொன்னால் அந்த மீன்கள் செத்து போகும். அப்ப தேவன் உண்டாக்கின மனுஷன் தேவனோடு இல்லை என்றால் அந்த மனுஷன் என்னவா? அவனும் செத்து போகும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் படிக்கிற இந்த பாடத்துல அந்த முதல்ல நம்ம துவக்கத்துல ஒரு கதையை நம்ம பார்த்திருந்தோம். அந்த தகப்பனுடைய கரத்தை விட்டுட்டு போனதுனால அந்த ஆபத்து அந்த மகனுடைய தோள்களின் விளிம்பில் வரைக்கும் அது வந்துட்டு போச்சு. அதிர்ஷ்டவசமாக அவன் உயிர் தப்பினான். ஒருவேளை நம்ம ஒரு கேள்வி கேட்போம், இதுல தப்பு யார் மேலன்னு கேட்டா நம்ம யார சொல்லுவோம்? சில பேர் பையனை சொல்லுவாங்க, சில பேர் பெற்ற தகப்பனை சொல்லுவாங்க. சரியா? ஒழுங்கா பார்க்காம இவருக்கு என்ன அங்க வேலை அப்படி சொல்லுவாங்க. சில நேரத்தில் அவர் ஒழுங்கா வச்சதுனால இவனுக்கு என்ன இருக்க வேண்டியதானே. ரெண்டு விதத்திலையும் அந்த இடத்துல பதில் இருக்கிறது. ஆனால் தவறு என்று சொல்ல பாரும்போது உண்மையில் சொல்லணும்னு சொன்னா ரெண்டு பேர் மேலையும் தப்பு இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய கரத்தை நம்ம விட்டுட்டு நம்மளுடைய உலகளாவிய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால் நாமும் குற்றவாளிகள். யாரையும் குற்றப்படுத்துறோம்? ஆண்டவரையும் குற்றப்படுத்துறோம். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குவது நம்முடைய வார்த்தையினால மட்டுமல்ல, நம்முடைய செய்கையினாலும் நம்ம என்ன செய்யலாம்? வீணில வழங்கலாம். ஆண்டவர் அந்த இடத்துல தான் சொல்றாரு, என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை நான் என்ன செய்ய மாட்டேன்? தண்டியாமல் விட போறது இல்லை. அப்ப என்னுடைய முடிவில்லா உறவிலே நிலை நிற்காமல் இருக்கிறவனை நான் கடிந்து கொள்ளாமல் இருக்க போறதல்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு சில பதட்டங்கள், ஒரு சில அங்கலாய்ப்புகள் நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நிறுத்தி அப்படி யோசித்து பார்ப்போம். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? யார் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது? என்னுடைய இருதயத்திலே பிரதானமான இடம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதம் நமக்கு நினைவுபடுத்துவது கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூறாமற் போனால் அவன் யாரு? சபிக்கப்பட்டவன். சாபம் எப்படி இருக்கும்? நமக்கு தெரியும் சாபம் எப்படி இருக்கும்னு சொல்லி. நமக்கு விரும்பாத சூழ்நிலைகளை கொண்டு வருவது எல்லாமே என்னதான்? சாபம் தான். இன்னைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்முடைய இருதயத்திலே பேசும்போது இன்றைக்கு நீங்களும் நானும் சில நிகழ்வுகளை நம்முடைய மனதில் அப்படியே நம்ம திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுகிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய மெய்யான கற்புள்ள ஒரு மனவாட்டியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய நீங்களும் நானும் இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு முன்னாடி யாரை நாம் உயர்த்தினவர்களாக நாம் இருக்கிறோம்? இந்த உலகத்துல ஆண்டவர் மனுஷனை குறித்து எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். நம் பூமியில தான் இருக்கிறோம். மனுஷனை எல்லா விதமான காலங்களிலும் ஆண்டவர் கண்டறிகிறவராக இருக்கிறார். சில வருஷங்களுக்கு முன்பதாக என் கண்களுக்கு முன்பதாக நான் கண்ட காட்சி, நான் சாலையோரத்தில் நான் கடை வீதியில் நான் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு பூனை ஒரு ஏறக்குறைய 3-4 குட்டிகளோடு ஒரு அடியில், ஒரு பகுதியின் அடியில் அது உறங்கி கொண்டிருக்கிறது. அந்த பூனையையும் அதனுடைய குட்டிகளையும் தாக்கும்படியாக ஏறக்குறைய 5லிருந்து ஒரு 8 நாய்க்குட்டிகள், சரியா, 5லிருந்து 8 நாய்க்குட்டிகள் எல்லாம் வந்து அதை தாக்கும் போது அந்த ஒரு தாய் பூனை அத்தனை நாய்க்குட்டிகளையும் சேர்ந்து அடித்து விரட்டியது. என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனுடைய விளைவு என்ன என்று சொல்லி நாம் பாருங்க, அதுக்கான காரணம் என்னன்னு சொன்ன பாரும்போது அதுதான் தாய்மையின் பலன் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். தாய்மையின் பலம். அப்ப நம்மளுடைய ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலே உண்டாக்கினவராக இருக்கிறார். நமக்கு எல்லா நன்மைகளுக்காகவும் அவருடைய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு பூனை தன்னுடைய குட்டிக்காக இவ்வளவு தூரம் போராடும் என்று சொன்னால் நமக்காக ஆண்டவர் எவ்வளவு தூரம் போராடுகிறவராக இருக்கிறார். Although we are in earth, we have a connection in heaven. நாம் பூமியில் இருந்தாலும் பரலோகத்திற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கலாத்தியரின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனங்கள் தான். இந்த நாள் செய்தியிலே நாம் பார்த்து நம்ம கடன் செல்ல இருக்கிறோம். கலாத்தியரின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என் தேவ ஜனமே, நம்மளுடைய இருதயத்திலே ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். நம்ம என்னைக்காவது சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமா? நம்ம என்னைக்காவது அந்த கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து சந்தித்த வேதனைகளை நாம் சந்தித்திருக்கிறோமா?
அல்லது நம்முடைய உணர்வு பூர்வமாக அவைகளை நாம் உணர்ந்திருக்கிறோமா? கடந்த வாரத்திலே திருவிருந்து ஆராதனையில் கர்த்தருடைய பந்தியிலே நாம் இங்கே எல்லாமே காத்திருந்தோம். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அதற்காக. எனவே அந்த வேலைகளை எல்லாம் கடந்து வந்த நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், நான் அல்ல, எனக்குள்ளாக கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? வேதம் சொல்லுது, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பை ஃபெய்த் ஐ அம் சேவ்ட். விசுவாசித்தேன், நான் பிழைத்திருக்கிறேன். தேவ ஜனமே, முடிவில்லா உறவு. இந்த உறவு நம்மை பரலோகத்திற்கு வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய உறவாக இருக்கிறது. நம்ம நினைப்போம், இன்னைக்கு சில கஷ்டங்களோடு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், வெளியில சொல்ல முடியாத வேதனைகளோடு நம்ம அமர்ந்திருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் துவண்ட நிலைமையில் இருக்கிறோம். யாராவது போய் நமக்காக ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம ஏங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, யாராவது போய் உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன செய்துட்டு இருக்கிறார்? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். He is watching everything. Nothing is hidden in front of Christ. தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக எதுவும் மறைக்கப்பட்டதல்ல, எல்லாம் அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. நம்முடைய பாடுகள் நீங்குமா? நம்முடைய வேதனைகள் நீங்குமா? இந்த நாளிலே நம்ம அந்த வேத வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமரின் நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே இந்த வேத வாசிப்பிலே நாம் வாசித்த அந்த பகுதிகளை நாம் பார்ப்போம். ரோமரின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். யாரால மட்டும்தான் நமக்கு வெற்றி? கிறிஸ்துவால மட்டும்தான் வெற்றி. எதனால வெற்றி? அவரிடத்திலே அன்பு கூர்ந்தால் மாத்திரம்தான் நமக்கு வெற்றி உண்டாகும். 38ஆம் வசனத்தை பார்ப்போம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்ன செய்யாது? பிரிக்க மாட்டாது என்று என்ன சொல்லியிருக்கிறோம்? நிச்சயத்திருக்கிறேன். தேவ ஜனமே, இந்த உறவுக்குள்ளாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியுமா? என்ன வந்தாலும் என் ஆண்டவர்கிட்ட நான் போக மாட்டேன், என்ன சம்பவித்தாலும் அவருடைய கரத்தை நான் இறுக நான் பற்றி கொள்வேன், என்னை யாரும் கிறிஸ்துவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த கான்பிடன்ஸ் நம்முடைய இருதயத்திலே இருக்கிறதா? சில நேரத்தில் அது இல்லாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில நேரத்தில் நம்பிக்கை குறைபாடாக தான் இருக்குது. ஏன் தெரியுமா? என்ன சொல்லுவோம் காரணம்? நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே குறைந்து போகும் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன? அவர் வேத வசனத்தை கொஞ்சம் கூட வாசிச்சு பார்க்கல. வாக்கு தத்தங்கள் அவருடைய நினைவில் இல்லை, அவருடைய கண்களுக்கு முன்பதாக வந்து செல்லவில்லை. ஒருவேளை நம்ம அந்த வாக்கு தத்தங்களை நம்ம நிறைந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய மனசுக்கு வர வேண்டிய ஒரு பதில் என்னன்னு சொன்னா பாரும்போது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு விரோதமாய் யாராலையும் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாதே. தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசும் இந்த வேளையிலே அவர் நினைவுபடுத்துவது, அவருடைய கரத்தை நாம் பற்றியிருந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஜீவன் உண்டாகும், அவருடைய கரத்தை நாம் விட்டு விடுவோம் என்று சொன்னால் நமக்கு மரணம் உண்டாகும். ஒரு அனுபவத்தின் சாட்சியை நான் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். இவரை பற்றி 2012 முதல் 2010 முதல் 13க்குள்ள ஊழிய அறிக்கையிலே வந்திருந்த ஒரு அனுபவம். இவருடைய பெயர் தீமோத்தி. தன்னுடைய தகப்பனையும் தாயாரையும் மிகவும் சிறிய வயதிலே அவர் இழந்து போனார். ஒரு 4 வயது சொல்லலாம். ஆதரவற்ற நிலையிலே விடப்பட்ட இந்த சிறு குழந்தை, ஆண் குழந்தை, ஆந்திராவில் ஒரு ரயில்வே தண்டபாளத்தில் விடப்பட்டது. இந்த குழந்தை செய்த செயல் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கீழே இருக்கக்கூடிய அந்த சிகரெட் பீஸு, கீழே இருக்கக்கூடிய அந்த மதுபான பாட்டில்கள் எல்லாத்தையும் எடுத்து அதனுடைய டேஸ்ட் பார்க்குறது. நாட்கள் செல்லும் போது இது இந்த குழந்தையினுடைய இஷ்டமா மாறிடுச்சு. நம்ம பார்வைக்கு தெரியுது அது அருவருப்பு.
இந்த குழந்தை பசிக்கு ஆகாரம் இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, யாரும் அவனை பார்த்து ஒரு பராமரிப்புக்கான கேள்விகள் ஒன்றும் கேட்காத நிலையிலே கீழே இருக்கக்கூடிய அந்த சிகரெட் பீஸு, இந்த மதுபான பாட்டிலில் டேஸ்ட் பார்த்து அதுதான் வாழ்க்கை என்று சொல்லி வாழ்க்கையிலே ஒரு திசை திருப்பம் ஒன்று ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் ஆண்டவருடைய சித்தம், ஒரு முதிர்ந்த தாயார் இந்த குழந்தையை அந்த ரயில்வே நிலையத்திலே சந்திக்கிறார்கள். உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அந்த பையன் சொன்ன பதில், எனக்கு பேரெல்லாம் கிடையாது, எனக்கு யாரும் கிடையாது. சரி, என் கூட வீட்டுக்கு வரியா? அங்கே உன் கூட விளையாடுறதுக்கு நிறைய அண்ணனுங்க இருக்கிறாங்க, அக்காங்க இருக்கிறாங்க, உன்னை நான் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வேலையில் இந்த சிறுவன் என்ன செய்கிறா, வேக வேகமாக போயிட்டு அங்கே போனாலும் தேவையான சிகரெட் பீஸு அந்த பாட்டிலெலாம் தேடி பொறுக்கி எடுத்துகிட்டு கிளம்புறார். கொஞ்ச நாள் வீட்டில் வச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது அந்த குழந்தை 4லேருந்து 6 வயசுக்குள்ள பயங்கர அடிக்ஷன், ஈடுபாடு. அடிக்ஷன் சொல்லுவோம்ல, மதுபான ட்ரக் அடிக்ஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு அடிக்ஷன். எத்தனை வயசுல? 4 வயசுல. என்ன செய்யறது இந்த குழந்தைக்கு? நம்ம கொண்டு போய் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் வைத்து குழந்தைக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அவங்கள வழி நடத்துகிற வேலையிலே God met this person personally. ஆண்டவர் தனியாக இந்த குழந்தையை சந்தித்தார். அந்த குழந்தைக்கு என் வயசு தான், நான் கிடையாது, சரி, அது வேற குழந்தை. அந்த குழந்தையை ஆண்டவர் தனியாக சந்தித்தார். ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு ஏதுவாக அந்த குழந்தையினுடைய இருதயத்தை ஆண்டவர் தூண்டினாரு. எப்படியாவது யாராவது வந்து இந்த குழந்தைக்காக ஜெபிக்க மாட்டாங்களா என்று சொல்லி இந்த குழந்தை ஏங்க ஆரம்பித்தது. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல இருக்கும்போது இந்த குழந்தையை சந்திப்பதற்காக ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் போய் அவங்களுக்காக பாட்டு பாடும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா கைத்தட்டக்கூடிய ஒரு குணம். சிரித்த முகத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மதுபான பாட்டில்கள், அந்த மீதமான சிகரெட் பீஸ், இது எல்லாத்தையும் மறக்கக்கூடிய நிலைமையை ஆண்டவர் அந்த தொழுகையின் மூலமாக, பாடல்களின் மூலமாக அந்த குழந்தைக்கு கொடுத்தார். God met him personally. ஆந்திராவில் ஃப்ளைஸ் காலேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கல்லூரியில், அந்த கல்லூரிக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பள்ளி படிப்பை எல்லாம் முடித்துட்டு பேச்சுலர்ஸ் இன் தியாலஜி படிக்கிறதுக்காக ஸ்பைசர் காலேஜ் வரார். அது பேர் தீமோத்தி பேட்ரிக் ரோவன். வந்து தியாலஜி 4 வருடங்கள் படித்து முடித்த பிற்பாடு அவருடைய சாட்சிகளை, அவர் வந்த புதிதிலேயே அவருடைய சாட்சிகளை நான் அறிவேன். என்னுடைய மனசுல நான் நினைச்சது, ஆண்டவரே, எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய வேலைகளை செய்யறதுக்கு நீங்க கொண்டு வரீங்க. என்னைய எவ்வளவோ மேன்மையான இடத்துல இருந்து நீங்க என்னை எடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, நீங்க என்னைய பயன்படுத்துவீங்களா? உங்களுடைய கரத்துல நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு அந்த மகன் என்ன செய்யறாருன்னு சொல்ல வரும்போது, ஃப்ளைஸ் அட்வென்டிஸ்ட் காலேஜ்ல இன்னைக்கு தியாலஜியினுடைய ப்ரொஃபஸராக இருக்கிறார். ப்ரொஃபஸர். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவரும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. Then and there he shares his personal testimony to me. அவ்வப்போது அவருடைய சாட்சிகளை என்னிடத்துல பகிர்ந்து கொள்வார். கல்லூரி படிக்கும் போதே அவர் எனக்கு சில SMS அனுப்புவார். பார்த்தீங்களா, அப்பெல்லாம் SMS தான், வாட்ஸ்அப் கிடையாது. அந்த SMS வாயிலாக சில செய்திகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளும் போது என்னுடைய மனசுல நான் நினைப்பேன், இவரிடத்துல இருந்து எனக்கு சத்தியம் வருதே, இவரிடத்துல இருந்து ஒரு சுவிசேஷம் வருதே. தேவ ஜனமே, எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனையும் ஆண்டவர் அவரிடத்தில் கொண்டு வருவதற்கு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் கடந்து செல்வார் என்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு உதாரணம். இன்னைக்கு நம்ம எதற்கு விழுந்து போனவர்களாக நம்ம இருக்கிறோம்? அந்த குழந்தை ஒருவேளை மதுபான பாட்டில்களுக்கும் அந்த சிகரெட் துண்டுகளுக்கும் விழுந்து போயிருக்கலாம். இன்னைக்கு நம்ம எதுக்கு விழுந்து போனவர்களாக இருக்கிறோம்? பொழுதுபோக்குக்கு நம்ம விழுந்து போனவர்களாக இருக்கிறோமா? உலகளாவிய வாழ்க்கைக்கு நாம் விழுந்து போனவர்களாக இருக்கிறோமா? சிற்றின்பங்களுக்கு நாம் விழுந்து போனவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே, வேற்றுமையினாலே பிரிந்த நிலைமையிலே நம்ம இருக்கிறோமா? A time will come, God will meet you personally. தேவன் தனியாக நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். The strength of every Christian lies inside a man who lives inside Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தான் கிறிஸ்துவினுடைய பலம் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The endless relationship.
is the biggest bondage that heaven requires from every humans. இந்த முடிவில்லா உறவுதான் பரலோகம் எதிர்பார்க்கிற ஒரு மெய்யான ஒரு பாக்கியமான அழைப்பாக இருக்கிறது. தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் அதில் நிலை நிற்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? God never allows us to suffer. ஆண்டவர் நம்மை அங்கலாய்ப்பதற்காக அல்லது கலங்கி தவிப்பதற்காக நம்மை அனுமதிக்கிற தேவன் அல்ல. 1 யோவான் 5:12 சொல்கிறது, தேவனுடைய குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாக. இனி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டுகொள்வோம், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இத்தனை மாதத்தின் நாட்களை நான் கடந்து வந்தேன், இவை எல்லாவற்றிலையும் நான் ஒருவேளை உம்முடைய சத்தியத்தில் நான் மீறியிருப்பேன் என்று சொன்னால் என்னை மன்னியும் என்று சொல்லி இந்த நாளிலே அவருடைய கரத்தை பிடிக்க நாம் ஆயத்தமாக நாம் இருக்கிறோமா? தேவ ஜனமே, வேதம் சொல்லிருக்கிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இன்றைக்கு ஜீவனை நாடி நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கிற நீங்களும் நானும் அந்த நித்திய ராஜ்யம், காணாத அந்த தேசம், அதிலே நாம் பிரவேசிப்பதற்கு நாம் எவ்வளவு தூரம் நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வேலை செய்வதற்கும் இந்த உலகத்தில் ஒரு சிறு வருமானத்தை பார்ப்பதற்கும் நாம் எவ்வளவு பிரயாசத்தையும் எவ்வளவு ஈடுபாடுகளையும் நாம் செலுத்துகிறோம். கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். இதெல்லாம் அற்பமாய் இருக்க போகிறது, இதெல்லாம் தற்காலிகமானது. ஆனால் நிரந்தரமாக ஒன்று இருக்கிறது, பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பரலோகத்திற்காக நான் எடுத்த பிரயாசம் என்ன, என்னுடைய உழைப்பு என்ன, எவ்வளவு நேரம் அந்த பரலோகத்திற்காக நான் முழங்காலில் நான் நின்றேன், எவ்வளவு நேரம் அந்த பரலோகத்திற்காக என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்திருக்கிறேன். தேவ ஜனமே, நம்முடைய இருதயத்திலே நம் மனதில் வைத்து நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவர். He calls us for an endless relationship. முடிவில்லா ஒரு உறவுக்காக நம்மை அழைக்கும் தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அவரிடத்திலே நாம் நெருங்கி சேவிக்கும் போது அல்லது நெருங்கி ஜீவிக்க விரும்புகையிலே லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் அனுபவத்தை நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய தகப்பன் அவருடைய இரு கரங்களையும் விரித்து நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்திலே நாம் நெருங்கி சேரும்போது அவர் நம் கிட்ட வந்து நம்மை அவருடைய மார்போடு அணைத்துக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய கரத்தை நாம் பிடிப்போமா? அவர் அண்டை நாம் நெருங்கி சேருவோமா? அவர் நம்மை கட்டி அணைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுப்போம். முடிவில்லா உறவு நித்தியத்திற்கு செல்லும் உறவு. முடிவில்லா உறவிலே மரணம் இல்லை, முடிவில்லா உறவிலே சஞ்சலம் இல்லை, முடிவில்லா உறவிலே தவிப்புகள் இல்லை, கண்ணீர் இல்லை. அந்த உறவிலே கிறிஸ்துவின் கரத்தை நாம் பிடிப்போம். பரலோகத்தில் தேவனோடு நாம் பிரவேசிப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாயிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளாக கருதி எங்களுடைய 6 நாட்களின் வேலைகளின் பிரயாசத்தை நாங்கள் ஒரு பக்கம் வைத்து இந்த நாளிலே அவைகளை விட்டு நாங்கள் ஓய்ந்திருக்கும்படியாக உம்முடைய பரிசுத்த சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் ஒரு முடிவில்லா உறவுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாகும், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனாகவும் இருக்கிறான் என்று நாங்கள் ஒரு சத்தியத்தை நாங்கள் படித்தோமே. ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் ஒருவேளை புறக்கணிக்கிறவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றும் நாங்கள் வேத வசனத்தை நாங்கள் பார்த்தோமே. இதோ இந்த நாளிலும் இந்த சத்தியத்திற்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இடறல்கள், சோர்வுகள், களைப்புகள், எண்ணற்ற பிரச்சனைகள், நாங்கள் விரும்பத்தகாத சூழ்நிலைகள் எங்களை அங்கலாய்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பரலோகத்தின் தேவனுடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் போது உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்களை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலமாக ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் பலப்பட செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசிகள் அல்ல, அவருடைய குடும்பங்களை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களில் என்ன சூழ்நிலைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருந்தாலும் பரலோகத்தின் தேவனும் நீர் அதனை பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, யாரையும் நீர் தவிக்க விடாதபடிக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நீர் ஏந்தி அவருடைய கண்ணீர்களை துடைத்து
அவர்களை உம்முடைய மார்போடு நீர் தழுவிக்கொண்டு அவர்களுக்கான சந்தோஷத்தை நீர் அவர்களுக்கு மீட்டு தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலுமாக வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான நன்மையும் கிருபையும் சுகத்தையும் இந்த பூமியிலே நீர் அவர்களுக்கு கொடுத்தருளும். இந்த நாளில் கேட்ட சத்தியத்தை வைத்து பரலோகத்தின் தேவனுடைய கரத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆவலோடு தன்னுடைய இருதயத்திலே நம்பிக்கையுள்ளவர்களாக அவர்கள் கடன் செல்வதற்கு நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எங்கள் அன்பின் தேவனே, இந்த நாளிலும் சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகள் காம்கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்ட விசுவாச பிள்ளைகள் காம்கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விடுமுறை காலங்களிலே ஆங்காங்கே பிரயாணப்பட்டு போயிருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோகத்தின் தேவன் நீர் கண்ணின் மணி போல் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுக்கு அவ்வப்போது மழை தோன்றினாலும் அந்த மழை எங்களுக்கு திருப்தியானதாக இருக்கும் அளவுக்கு நீர் எங்களுக்கு தந்தரலும் ஆண்டவரே. அதனால் எங்களுக்கு எந்த விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளும் ஏற்படாத அளவுக்கு உம்முடைய பாதுகாப்பும் எங்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாளைய தினத்தின் ஓய்வு நாள் ஆராதனையிலே பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை நாங்கள் தொழுது கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் ஜெபத்தோடும் பக்தியோடும் ஆயத்தமாகி இந்த இடத்திலே கடந்து வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் இருந்து எங்களை வழிநடத்தி அருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களில் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானுடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும் தேவதூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளின் தொழுகையில் பங்கு பெற்ற பிள்ளைகளோடும் சுகவீனமாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடும் குடும்பங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக. ஆமேன்.